இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக வழங்கும் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். தென் மாவட்ட வெள்ள பாதிப்புக்கு ஆளான மக்களுக்கு எவ்வளவு நிவாரணம், தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பொன்முடியின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பன உள்ளிட்ட செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வெள்ளத்தால் இதுவரை இல்லாத அளவுக்கு நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பேரழிவை சந்தித்த தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய அவர் தேங்கிய மழைநீரை விரைந்து அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நெல்லை வர்த்தக மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா 6000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் குறைந்த அளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 1000 ரூபாய் அளிக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 6000 ரூபாயாக வழங்கப்படும். இந்த மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களுக்கும் மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்திலே கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்களும் அதிகாரிகளும் இறுதி வரை இங்கேயே தங்கி மக்கள் காப்பு பணிகளில் நிச்சயமாக ஈடுபட இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். முதற்கட்டமாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் மத்திய குழுவினர் ஆய்வு நடத்தினர். அப்போது நெல்லையில் உள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து புகைப்படம் மற்றும் காணொலி மூலம் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் விளக்கமளித்தார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு நடத்தினர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பெய்த பெருமழையால் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்தன. இந்த பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழு தமிழகம் வந்தது. நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆய்வு செய்த நிலையில் இன்று நெல்லையில் ஆய்வு செய்தனர். பொன்முடி அமைச்சர் பதவியை இழந்துள்ள நிலையில் அவரது இலாக்காக்களை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்க ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி பொன்முடி தனது சட்டமன்ற உறுப்பினர் தகுதியை இழந்துள்ளார். இதன் காரணமாக அவர் வகித்து வந்த உயர்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட இலாக்காக்கள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ராஜகண்ணப்பன் தற்போது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பை வகித்து வருகிறார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்த நிலையில் முதலமைச்சரின் பரிந்துரைக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இதேபோல் ராஜகண்ணப்பனின் வசம் இருந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறையை கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் ஆர். காந்தியிடம் ஒப்படைக்கும் பரிந்துரைக்கும் ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். பொன்முடியின் தகுதி நீக்கத்தை அடுத்து அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து 6 மாதத்திற்குள் அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும். தற்போதுள்ள சூழலில் வரும் நாடாளுமன்ற தேர்தலோடு திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவில் இன்னும் நிறைய அமைச்சர்கள் சிக்குவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒரு சில அமைச்சர் இன்னும் நிறைய அமைச்சர் போக போறாங்க. ஒரு சில அமைச்சர் சொல்லியிருக்கிறீங்க. இப்போதான் ஒரு 2 பேர் போயிருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் போக போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது ஊழல் கட்சி, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு. இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து 2.5 ஆண்டு காலம் ஊழல் செய்வதுதான் அவருடைய சாதனை. வேற எந்த சாதனையும் பார்க்க முடியாது. எல்லா இடத்திலையும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் அவருடைய தாரக மந்திரம். பொன்முடி வழக்கில் வந்துள்ள தீர்ப்பை வரவேற்றுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக அமைச்சர்கள் 11 பேர் மீதான வழக்குகளிலும் தீர்ப்பு விரைந்து வர வேண்டும் என்பதே பாஜகவின் விருப்பம் என தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வருகின்ற காலத்தில் அந்த இன்னொரு வழக்கிலும் தீர்ப்பு வேகமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இது மட்டும் இல்லை,
இன்னைக்கு நம்முடைய திமுக அமைச்சரவையில் 11 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் இந்த வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்னைக்கு வெள்ளூரில் நடந்துகிட்டு இருக்கு. KN நேரு அவர்கள் இதே மாதிரி DVSC கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2 கேஸ் அவர் மேல. பெரியசாமி அவர்கள் மீது 4 கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. MRK பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. KKSSR ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது. தங்கம் தென்னரசு அவர் மேல கேஸ் நடக்குது. ரகுபதி அவர் மேல கேஸ் நடக்குது. KR பெரிய கருப்பன் அவர் மேல கேஸ் நடக்குது. TM அன்பரசன் அவர் மேல கேஸ் நடக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேல கேஸ் நடந்திருக்கு. ஸோ 11 அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலேயோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் அதை ஏத்துக்காம திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கு. கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் 2022 அக்யூட் ஆயிருக்கிறாங்க. அதுவும் மாநில அரசு அப்பீல் போகாம இருக்கிறாங்க. ஸோ எங்களை பொறுத்தவரை 11 அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒரு அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவங்க அதுக்கு அப்பீல் போகணும். இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஒரு தீர்ப்பில் நின்றக்கூடாது. ஏன்னா இதே காலம் கடந்த தீர்ப்பு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி MP சஞ்சய் சிங்கிற்கு வழங்கப்பட்டுள்ள நீதிமன்ற காவல் ஜனவரி 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அமல்படுத்தப்பட்ட புதிய மதுபான கொள்கையில் முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பான வழக்கை விசாரித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங்கை கைது செய்தனர். விசாரணை காவல் சில முறை நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்ற காவலில் அவர் உள்ளார். தன்னை கைது செய்ததற்கான காரணத்தை முழுமையாக அமலாக்கத்துறை வழங்கவில்லை என கூறியும் முதல் தகவல் அறிக்கையை எதிர்த்தும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சஞ்சய் சிங் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் அவருக்கு நீதிமன்ற காவல் முடிவடைய இருந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதை விசாரித்த நீதிமன்றம் சஞ்சய் சிங்கிற்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற காவலை ஜனவரி 10ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டது. பிரதமர் மோடியை விமர்சித்த ராகுல் காந்திக்கு எதிரான வழக்கில் 8 வாரங்களில் முடிவெடுக்க தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய காங்கிரஸ் MP ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தொழிலதிபர் கௌதம் அதானி ஆகியோரை பிக் பாக்கெட்டுகள் என கூறி கடுமையாக விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து பிக் பாக்கெட் என விமர்சித்து பேசிய ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிக் பாக்கெட் என ராகுல் காந்தி விமர்சித்தது நல்ல செயல் அல்ல என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. அதோடு இந்த விவகாரத்தில் 8 வாரங்களில் முடிவெடுக்க தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுபோன்ற விவகாரங்களில் சட்டங்களை இயற்ற தங்களால் முடியாது என்றும் சட்டங்களை இயற்ற நாடாளுமன்றத்திற்கு தங்களால் அறிவுறுத்தல்களை வழங்க முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. 10 ஆண்டுகளில் 396 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை இந்தியா ஏவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் இந்தியா இதுவரை செலுத்தியுள்ள செயற்கைக்கோள்கள் தொடர்பான விவரங்கள் குறித்து MP சுரேந்திர சிங் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதில் கூறிய மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் 2014 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் 396 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை இந்தியா செலுத்தியுள்ளதாகவும் அதே காலகட்டத்தில் 70 உள்நாட்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2003 முதல் 2013 வரையிலான காலகட்டத்தில் 33 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் 31 உள்நாட்டு செயற்கைக்கோள்களும் இந்தியாவிலிருந்து செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் இந்த செயற்கைக்கோள்கள் செலுத்தியதன் மூலம் 157 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் 260 மில்லியன் யூரோக்களும் வருவாயாக கிடைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் பதக்கம் வென்ற வீராங்கனையான சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங்கிற்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு கூறி தொடர் போராட்டம் நடத்திய வீராங்கனைகளில் முக்கியமானவர் சாக்ஷி மாலிக். பிரிஜ்பூஷன் தலைமை பதவியிலிருந்து விலகிய நிலையில் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பிற்கு இன்று தேர்தல் நடந்தது. அதில் பிரிஜ்பூஷனின் நெருங்கிய கூட்டாளியான சஞ்சய் சிங் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மொத்தமுள்ள 15 பதவிகளில் அவரது அணியினர் 13 பேர் வெற்றி பெற்றனர். இந்த சூழலில் மல்யுத்த விளையாட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள சாக்ஷி இதயத்திலிருந்து போராடியதாகவும் ஆனால்
ஆனால் பிரிஜ்பூஷன் போன்ற ஒருவரான சஞ்சய் சிங் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் மல்யுத்தத்தில் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்தார். ஓய்வு அறிவிப்பை சாக்ஷி மாலிக் வெளியிட்ட போது கண் கலங்கிய நிலையில் தனது காலணிகளை எடுத்து மேசை மீது வைத்த சம்பவம் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பிற்கு பெண் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என விரும்பியதாகவும் அது நடக்கவில்லை என்றும் சாக்ஷி தெரிவித்தார். தேர்தலில் பிரிஜ்பூஷனுடன் தொடர்புடைய யாரும் போட்டியிட அனுமதிக்க வேண்டாம் என விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூரிடம் பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக் ஆகியோர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். பிரிஜ்பூஷனின் மகன் பிரதீக் மற்றும் மருமகன் விஷால் சிங் ஆகியோர் தேர்தலில் போட்டியிடாத நிலையில் அவரது ஆதரவாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பது வருத்தமளிப்பதாக பஜ்ரங் புனியா, வினேஷ் போகத் மற்றும் சாக்ஷி மாலிக் தெரிவித்தனர். தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் குடிநீர் வழங்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் சுத்தமான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை மட்டுமே பருக வேண்டும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொதிக்க வைத்த தண்ணீரையோ அல்லது குளோரினேஷன் செய்யப்பட்ட தண்ணீரையோ மட்டுமே குடிப்பதற்கும் சமையல் செய்வதற்கும் பயன்படுத்த வேண்டும் என்றும், குடிநீர் லாரிகள் மற்றும் இதர வாகனங்கள் மூலம் வழங்கப்படும் நீரின் பாதுகாப்பினை உறுதி செய்த பின்னரே உபயோகிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்குவதை உறுதி செய்திட உள்ளாட்சித்துறை மற்றும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மூலம் களப்பணி ஆற்றி உரிய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை கௌதமியின் நிலத்தை அபகரித்த குற்றவாளிகள் கேரளாவின் குன்னம்குளத்தில் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திரைப்பட நடிகை கௌதமியின் 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள 46 ஏக்கர் நிலத்தை அபகரித்த வழக்கில் குற்றவாளியை கேரளாவின் திருச்சூர் மாவட்டம் குன்னம்குளத்தில் உள்ள பகுதியில் தமிழக காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த அழகப்பன், அவரது மனைவி, மகன், மருமகள் மற்றும் ஓட்டுநர் சதீஷ்குமார் உள்ளிட்ட 6 பேரை குன்னம்குளத்தைச் சேர்ந்த தமிழக காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்கள் அங்கு வாடகைக்கு தங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தமிழ்நாடு காவல்துறை தலைமையிலான 10 பேர் கொண்ட குழு குற்றவாளிகளை கைது செய்தது. குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு தங்குமிடம் வழங்கிய பஞ்சாயத்து உறுப்பினரின் கணவரிடம் விசாரணை நடத்தியதுடன் அவரது கைபேசியையும் காவல்துறையினர் கைப்பற்றினர். கைது செய்யப்பட்டவர்களை சென்னை குற்றப்பிரிவு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை கொண்டு செல்ல உள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 2வது நாளாக நடைபெறும் மழைக்காலத்திற்கு பிந்தைய வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி நேர்கோட்டு பாதையில் தொடங்கப்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட டிஎன் பாளையம் வனப்பகுதியில் பல்வேறு வகையான விலங்குகள் உள்ளன. இந்த வனப்பகுதியில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை மழைக்காலத்திற்கு முன் பின் என 2 முறை வன விலங்குகள் கணக்கெடுப்பு பணி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது மழைக்காலத்திற்கு பிந்தைய கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது. 2வது நாள் கணக்கெடுப்பில் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு நேர்கோட்டு பாதையில் பணியானது தொடங்கப்பட்டது. இந்த கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடும் வனத்துறையினர் நேரில் பார்க்கும் வன விலங்குகளை வைத்தும் அதன் எச்சங்களை அளவீடு செய்தும் கால் தடங்களை வைத்தும் கணக்கெடுப்புகளை நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து மாமிச உண்ணிகள் கணக்கெடுப்பு, ஊன் உண்ணிகளின் கணக்கெடுப்பு, தாவரங்களின் கணக்கெடுப்பு போன்ற பணிகள் நடத்தப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் செங்கரை புல்லுமேடு சாலையில் மதுரையில் இருந்து சபரிமலைக்கு சென்ற ஐயப்ப பக்தர்களின் வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 6 பேர் காயமடைந்து கட்டப்பனை, செங்கரை, குமுளி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் நடத்தப்பட்ட விசாரணையில் புளியமலையில் இருந்து கட்டப்பனை செல்லாமல் வழி தவறி சென்றது தெரியவந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் எம்பிக்கள் மேலும் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தில் மக்களவைக்குள் அத்துமீறி 2 இளைஞர்கள் நுழைந்து வண்ண புகை குப்பிகளை வீசிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வலியுறுத்தி 2 அவைகளிலும் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இடைநீக்கம் செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று வரை 143 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தொடரில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இன்றும் மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர்கள் தீபக் பைட், டி.கே. சுரேஷ் மற்றும் நகுல்நாத் ஆகியோர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நடப்பு கூட்டத்தொடரில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 146ஆக அதிகரித்துள்ளது.
இதனிடையே குளிர்கால கூட்டத்தொடர் நாளை நிறைவடைய இருந்த நிலையில் மக்களவை இன்றோடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 297 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தென்னாப்பிரிக்கா அணி விளையாடி வருகிறது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். நிலைத்து நின்று ஆடிய சஞ்சு சாம்சன் சதமடித்து அசத்தினார். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய திலக் வர்மா அரை சதம் கடந்தார். இதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 296 ரன்கள் எடுத்தது. தென்னாப்பிரிக்கா அணி தரப்பில் ஹென்ட்ரிக்ஸ் 3 விக்கெட்டுகளையும் பர்கர் 2 விக்கெட்டுகளையும் எடுத்து அசத்தினார். இதனையடுத்து தென்னாப்பிரிக்கா அணி களமிறங்கி பேட்டிங் செய்து வருகிறது. முதல் இரு போட்டிகளில் 2 அணிகளும் தலா ஒரு வெற்றியை பதிவு செய்திருப்பதால் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி தொடரை கைப்பற்றும் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.